கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 23வது சங்கீதத்திலே 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் அந்த கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதாவது தேவன் நம்முடைய பாத்திரத்தை நிரம்ப பண்ணுகிறவர், நிரம்பி வழிய பண்ணுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கைங்கிறதான பாத்திரம், பொருளாதாரங்கிறதான ஒரு பாத்திரம். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானதை நன்மையினால் அவர் நிரப்புகிற ஒரு தேவன். அதே போல் நம்முடைய பொருளாதாரத்தையும் தேவன் நிரப்புகிறவராக, அதை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது நிரம்புகிறதை நாம் விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையினால் தேவன் நிரப்புவதை விரும்புகிறோம். பாத்திரம் நிரம்புவது அது எல்லாருக்கும் போதுமான ஒரு காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையினால் அவர் நிரப்புகிறார், பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அது வழிந்து ஓடத்தக்கதாக அது தேவன் இன்னும் அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். அப்போ நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கும் மற்ற குடும்பத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் தேவன் நம்மளை உயர்த்துவதில் அவர் போதுமானவராக இருக்கிறார். பாத்திரம் நிரம்புவது அது நம்முடைய தேவைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக. அப்போ அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னால் மீதப்படுகிறது, அதிகப்படுகிறது. அப்போ உண்மையாகவே அதனுடைய அர்த்தம் நம்ம மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கு நாம் உதவியாக ஆண்டவர் அந்த நாட்களிலே நம்மை உயர்த்துவதில் அவர் போதுமானவராக இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். அதாவது இந்த நன்மை என் வாழ்க்கையை தொடர்ந்து வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நன்மை தேவனால் கொடுக்கப்படுகிற நன்மை, தேவனால் கொடுக்கப்படுகிற இந்த நிறைவு, இந்த நிரம்பி வழிகிற ஒரு காரியம், நன்மையினால் நிரப்புகிற காரியம், ஜீவனுள்ள நாளெல்லாம் அது என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை தொடரும் என்று சொல்லப்படுகிறது. 3ஆவதாக, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அதாவது 3வது, நான் நிலைத்திருப்பேன். என் தேவனுடைய வீட்டிலே, தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய காரியத்தில் நான் நிலைத்து நிற்பேன் என்று சொல்லப்படுகிறேன். அப்போது இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் கடைசி 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இதற்கு காரணம் முதல் வசனம் தான். அடிக்கடி பார்க்கிறதா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ அவர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் குடும்பத்திலே தேவன் நன்மையினால் நிரப்புகிறார். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கும் உதவியாய் என்னை அவர் உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த நன்மையானது என் வாழ்நாளெல்லாம் அது என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் கொடுக்கிற நன்மை என்னை தொடர்ந்து வரும், கிருபையினாலே என்று சொல்லப்படுகிறது. 3வது, நான் அவருடைய சமூகத்திலே, அவருடைய வீட்டிலே, அவருடைய காரியத்தில், அவர் கொடுத்த ரட்சிப்பில், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில், அவர் கொடுத்த அபிஷேகத்தில் நான் நிலைத்து நிற்பேன் என்று சொல்லப்படுகிறார். தேவன் நம்மளை நிலைத்திருக்க பண்ணுகிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில், கர்த்தருடைய அபிஷேகத்தில், கர்த்தருடைய அழைப்பில், கர்த்தருடைய ரட்சிப்பில் தேவன் நம்மளை நிலைத்திருக்க பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால உண்மையாகவே நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நன்மையினால் அவர் நிரப்புவார். உங்கள் வாழ்க்கைங்கிற பாத்திரத்தை, உங்கள் பொருளாதாரங்கிற பாத்திரத்தை அவர் நிரப்புவதற்கும் நிரம்பி வழிய பண்ணுவதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ள
ஒரு தேவன். கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக, அநேகருக்கு நீங்கள் உதவியாக நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய காரியத்திலே நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற நன்மையிலே அது நன்மையானது உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வரும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் உங்களை அனுதினமும் உங்களை நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டது போல எங்கள் வாழ்க்கைங்கிற பாத்திரம், என் குடும்பங்கிறதான பாத்திரம், எங்களுடைய பொருளாதாரங்கிறதான பாத்திரம், எங்கள் ஊழியங்கிறதான ஒரு பாத்திரத்தை ஆண்டவரே நீ நிரப்புவதற்கு மாத்திரமல்ல, அது நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு உதவியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்து போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, உங்களுடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக நிலைத்திருக்க பண்ணுவீராக. உன் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.